நம்ம லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்தது தாங்க வாழ்க்கை. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன்டா திடீர்னு எடுக்க சொல்லிட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதட்டத்தில் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். என்னதான் நம்ம வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ள எனக்கு ஏகப்பட்ட கேள்விங்க. எதுக்கு வர சொன்னாங்க, ஸ்கேன் ரிசல்ட் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்க பழசு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸாக ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறேன். ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் போட்டிருக்க எல்லா மெட்டல்ஸும் கழட்டி என் மனைவிட்ட கொடுத்துட்டு வேட்டி கட்டிட்டு என்னை எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்பவும் போல் அரை மணி நேரத்தில் விட்டுருவாங்கன்னு பார்த்தா 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் பக்குன்னு அடிச்சுக்கும். ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு 48 மணி நேரம் வெயிட் பண்ணும். நாளைக்கு ஒரு முக்கியமான வேலையாக ஊருக்கு வேற போகணும். இந்த பதட்டத்தோடையே கிளம்பணும். நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சோன்னே எல்லாமே மறந்து மாற்றி நாங்கள் எல்லாமே ஊருக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு அது அப்படி ஆயிடுமோ இது இப்படி ஆயிடுமோன்னு யோசிச்சு நேரத்தை வீண் பண்ணுறதை விட்டுட்டு சிரிச்சு நாளை ஓட்ட வேண்டியதாங்க. ஏன்னா இதுவும் கடந்து போகும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தாங்க சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். பி ஹாப்பி ஆல்வேஸ். பை பை.